அவன் அருளால் அவன் தாழ் வணங்கி அவன் அருளால் அவன் தாழ் வணங்கி அனைவரையும் வணங்கி அன்னை தமிழையும் வணங்கி இந்த ஜோதிட கட்டத்திற்குள் உங்களையெல்லாம் வருக வருக என்று அழைக்கிறேன், வரவேற்கிறேன். எனது அன்புக்குரியவர்களே, தொடர்ந்து பல மேடைகளில் ஒரு மனிதன் இயங்குவதற்கும் ஒரு மனிதன் மேலே உயர்வதற்கும் தாழ்வதற்கும் அவனுடைய கர்மாவே காரணம் என்று விளக்கி இருக்கிறேன். அந்த கர்மாவை காரகமாக இருக்கிறவன் ராகு பகவான். அந்த கர்மாவை அனுபவிப்பதற்கு கேது பகவான் மற்றொரு காரணமாக இருக்கிறார். ஆக இந்த இரண்டு பேர்களும் ஒரு ஜாதகத்தை மற்றைய கிரகங்களை விட அதிகமாக இயக்குகிறார்கள் என்று சொன்னால் அதில் இருவேறு கருத்துக்கள் இருக்க முடியாது. எனது அன்பு நண்பர்களே, எளிமையாக சுருக்கமாக சில ஆதி நூல்களிலிருந்து கருத்தை எடுத்து சொல்லுகிற போது ஒரு 7 கிரகங்கள், அது ஒளிகிரகமான சூரியன் சந்திரன் இருக்கட்டும், அல்லது பஞ்சமகா கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய குஜாதி 5 செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி, இந்த பஞ்சம் அந்த 2 ஒளி கிரகங்களும் சேர்ந்து 7 கிரகங்களும் ராகுவினுடைய காலில் இருந்தால் தன்னுடைய பலத்தை இழக்கிறார்கள் என்று பல மேடைகளில் பல பதிவுகளில் சொல்லியிருக்கிறேன். அவர்கள் செய்ய வேண்டிய ஒரு பாவம் அல்லது ஒரு காரகம் செய்ய வேண்டிய நன்மைகள் எதிர்பார்த்த அளவுக்கு இருப்பதில்லை என்பதுதான் என் அனுபவ உண்மை. அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த ராகு ஒரு மனிதனை எப்படியெல்லாம் இயக்குகிறான், யாரும் எவரும் ஏன் அந்த ஜாதகரும் எதிர்பார்க்காத உச்சத்திற்கு கொண்டு போகிறான். அப்படி கொண்டு போன அந்த ராகு அவன் கீழே தள்ளுவானா அல்லது மேலே கொண்டு போவானா என்பதுதான் ஒரு சின்ன ஆய்வு இந்த ஜாதகம். அது மட்டுமல்ல, நடக்கின்ற திசை இவருக்கு மேலும் நன்மை அளிக்குமா அல்லது விலகி நிற்குமா என்பதுதான் மற்றொரு கேள்வி. இந்த 2 கேள்விகளுக்கும் இப்போ ஒரு சரியான விடையை நாம் காண இருக்கிறோம். எனது அன்புக்குரியவர்களே, இதில் என்னுடைய சொந்த கருத்துக்கள் எதுவுமே இல்லை. பாரம்பரியமாக ஜோதிட மகரிஷிகள் சொன்ன விதிகளை மறுபடியும் படித்து ஆராய்ந்து பல ஆயிரக்கணக்கான ஜாதகங்களை பார்த்து எனக்குள் வந்த முடிவை என்னுள் வைத்து வருகின்ற ஜாதகங்களுக்கு இப்படித்தான் பலன் பார்க்க வேண்டும் என்ற ஒரு விதியில் கட்டுப்பாட்டில் சொல்லி கொண்டிருக்கிறேன். ஆக இனி அடுத்தடுத்து வாஸ்து மட்டும் அன்றி ஜோதிட விளக்கங்களும் சொல்ல இருக்கிறேன். எனது அன்புக்குரியவர்களே, இந்த ஜாதகம் பாருங்கள். இவருடைய ஜென்ம லக்னம் அப்படின்னு பார்த்தோம்னா கடக லக்னம். அப்போ இந்த கடக லக்னம் அப்படின்னு பார்த்தோம்னா புகழாகட்டும், தலைமையாகட்டும், முக்கிய பொறுப்பாகட்டும், மக்களுடைய செல்வாக்காகட்டும், அல்லது மக்கள் மனதிலே நிற்பவராகட்டும், பெரும்பாலும் கடக லக்னக்காரர்கள் இருப்பார்கள். ஒரு தலைமை ஏற்கிறான், புகழிலே படிப்படியாக மேலே போகிறான். ஒரு சாதாரணவன் என்று எடுத்துக்கொண்டாலும் கூட அவன் கடக லக்னத்தில் பிறந்தால் மக்கள் மன இதயங்களில் சிம்மாசனம் போட்டு ஆட்சி புரிகிறான். ஆனால் அவன் எவ்வளவு காலம் ஆட்சி புரிவான்? அந்த ஆட்சி மக்கள் மனதில் நிலைக்குமா? கொஞ்ச நாளில்
அது மறைந்து விடுமா, நிழல் போல் ஒதுங்கி விடுமா என்று பார்ப்பதெல்லாம் அந்த ஜாதகனுடைய கர்மா, அந்த கர்மாவுக்குரிய ராகு, அதற்கடுத்து திசை, இந்த இரண்டையும் நாம் பார்க்க வேண்டும். அப்படி பார்க்கின்ற பொழுது மறுபடியும் சொல்லுகிறேன், ராகுவினுடைய சாரமான, அதாவது திருவாதிரை சுவாதி சதயத்தில் எந்த கிரகங்கள் உட்கார்ந்தாலும் அதனுடைய பாதி பலன்கள் குறைந்துவிடும் என்பது உண்மை. இப்பொழுது பாருங்கள், ஒரு லக்னாதிபதி இந்த ஜாதகத்திலே ஆட்சி, ஆனால் இவருக்கு வீடு கொடுத்த சார அதிபதி சனி பகவான் 12 மறைந்தார். ஆக சாரநாதன் ஒரு கிரகத்திற்கு சாரம் கொடுத்த அந்த சாரநாதன் திரிகோணங்களில் நின்றால் அல்லது கேந்திரத்தில் நின்றால் அல்லது ஆட்சி உச்சத்தில் நின்றால் மேலும் 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 நன்மையை செய்வார். இந்த ஜாதகருக்கு பாருங்க, சந்திரன் பூச நட்சத்திரத்தில் ஜனனமாயிருக்கிறார். பூசம் சனியினுடைய கால், பூசம் அனுசம் உத்திரட்டாதி சனியினுடைய கால், அது 12க்கு போனது. சரி, அந்த சனி எந்த சாரத்தில் அமர்ந்தான்? அங்குதான் விதியின் விளையாட்டு. கர்மாக்காரன் மெல்ல சிரித்து கொள்கிறான். ராகுவின் காலிலே போய் 13 பாகை ராகுவின் காலில் போய் சனி பகவான் சிக்கிக்கொண்டார். அவருடைய இயக்கம் இயங்க விடாம அந்த ராகு அப்படியே பிடிச்சு வைத்திருக்கிறார். லக்னாதிபதி சனியின் கால் நின்று சனி 12 மறைந்து ராகுவின் கால் நின்றது மிக மிக தவறு. அப்ப இந்த ராகு எப்படி இருக்கிறார்னா, இந்த விருச்சக வீட்டில் இருக்கிறார். சில நூல்களில் ராகுக்கு இடமில்லை என்று சொல்லுகிறார்கள், சில நூல்களில் ராகு கேதுக்கு இடம் சொல்லுகிறார்கள். அப்படி பார்க்கும்போது இந்த ராகு 5ல் நின்றார். 5ல் நின்ற ராகு இவருக்கு வீடு கொடுத்தவர் நன்றாக இருக்கிறாரா என்றால் இல்லை, இவர் நீசமாக போனார். அதை கவனியுங்கள். இந்த ஜாதகருக்கு 5 குடையவர் பலம் இழந்து இங்கு உட்கார்ந்திருக்கிறார். ஆக இது ஒரு செயல்பாட்டில் ஒரு குறைவு. 2ஆம் இடம் என்று சொல்றது வாக்குஸ்தானம். சிலர் நல்ல தலைவர்களாக மேலே வருவார்கள், ஆனால் அவங்க தொடர்ச்சியாக ஃப்ளூவண்ட்டாக பேச தெரியாது. அந்த 2ஆம் அதிபதி 12லேயோ அல்லது 6லேயோ 8லேயோ அமர்ந்தால் அவங்களுக்கு தொடர்ச்சியாக பேச வராது. அவ்வப்போது உணர்வுகளை மேலோங்கி அந்த உணர்வுகளுக்கு ஆட்பட்டு பேசுவார்கள். ஆக 2 குடையவர் 12ல் அமர்ந்து அவரும் அந்த சூரியனும் ராகு காலில் அமர்ந்தார். சூரியன் தான் தகப்பன் காரகன். ஆக இவர் எப்படி தகப்பனோடு உறவாக இருக்க முடியும்? இவர் எப்படி மேடையிலே தொடர்ந்து மக்களை கவரும் வண்ணம் பேச முடியும் என்றால் பேசவே முடியாது. தந்தையினுடைய ஸ்தானம் இந்த லக்னத்திற்கு பகையாக போய்விட்டது, அதுதான் உண்மை. ஆக 3-12 குடைய புதன் வக்ரமாகி அவனும் ராகுவினுடைய சாரபாதியிலே அமர்ந்திருப்பதால் இவருக்கு கல்வி, பட்டக்கல்வி கிடையாமல் போனதற்கு புதன் ஒரு காரணம். ஏனென்றால் புதன் சனி சூரியனோட இணைகின்ற பொழுது, சுருக்கமாக புதன் மாந்தியினுடைய பாகை 1 தான் கம்மி. ஆக மாந்தியினுடைய சாரத்தில் அமரும் பொழுது அந்த கல்வியினுடைய ஸ்தானமும் அவருக்கு விருத்தியாக இல்லை. ஆக அவருக்கு பட்டக்கல்வி இல்லை, வாக்கின் வலிமை இல்லை, தந்தையினுடைய ஸ்தானம் வலிமை இல்லை. தாய் ஆட்சி பெற்று இருந்தாலும் கூட பெற்ற சாரம் 12ல் மறைந்தது.
இதையெல்லாம் நாம் பார்க்கின்ற பொழுது இந்த ஜாதகருக்கு தந்தை ஸ்தானமும் பாக்கியாதிபதியும் மறைந்து போய் உட்கார்ந்தான். சந்திரனுக்கு 8, அகடி மன்னனுக்கு 6, 8, 12 அமர்ந்தால் சகட யோக ஜாதகம். ஆக மேல் கீழ் கீழ் மேல் என்று சொல்லக்கூடிய உயர்வு தாழ்வு இந்த ஜாதகருக்கு ஏற்படும். அது மட்டுமல்ல, ஆரம்பத்தில் பூசம் நட்சத்திரம் என்று சொன்னேன். அந்த பூச நட்சத்திரம் 17 ஆண்டுகள் இருந்திருக்கு. இப்போ அவருக்கு வயது 51 வயது 8 மாதம் 13 நாள். அப்போ சனி புதன் முடிஞ்சு கேது முடிஞ்சு சுக்கிர திசை ஒரு பகுதி முடிய போகுது. கொஞ்சம் நன்றாக கவனிங்க. கடகராசி கடக லக்னம். கற்கடக லக்கணத்தில் காண சனித்தவர்க்கு சுக்கிரனும் சொற்புதனும் பாவியப்பா. ஆக இந்த கடக லக்கணத்துக்கும் கடகராசிக்கும் சுக்கிரன் பாவி. அது மட்டும் இல்லை நண்பர்களே, பிறகு சனி பாம்பு இரண்டும் பிற்பலனை செய்வார். சுக்கிரன் ஒரு பகுதி முடிஞ்சிருச்சு. ஆக ஒரு சோதனையை கொடுக்கக்கூடிய அந்த சுக்கிரன் முற்பகுதி அவருக்கு வெற்றி, வருமானம், அவர் பெரிய தலைவராக வருவார் என்ற ஒரு மாயையை இந்த சுக்கிரன் கொடுத்து விட்டான். ஆனால் பிற்பகுதி கொடுப்பானா என்பது உறுதியான கேள்விக்குறி. அது மட்டுமில்லை நண்பர்களே, இந்த 2ஆம் இட வாக்கு குடும்பமும் லக்னத்துக்கு 7ஆம் இடமும் பார்க்கின்ற பொழுது இந்த ராசி சூனியமாக வருகிறது. ஆக குடும்பமும் கலத்திரமும் எப்படி இருக்கிறது? சூனியமாகிவிட்டது. சுக்கிரன் கலத்திர காரகன் இந்த லக்னத்துக்கு 11ஆம் இடம், சரலக்கணத்துக்கு 11ஆம் இடம் பாதகஸ்தானம், அதுவும் அப்படி அமைந்து விட்டது. ஒரு ஜாதகத்திலே சுக்கிரனும் கேதுவும் சேர்ந்தால் அல்லது சந்திரனுக்கு 8லே குரு இருந்தால் அவர் சம்பாதித்த பணம் கைவிட்டு போகும், அவர் தொழில் கைவிட்டு போகும், சூரியன் என்ற அரசியல் கைவிட்டு போகும். ஆக இந்த 3ம் தான் இன்றைக்கு அவர் பெரும் உச்சத்தில் இருக்கிறார். ஆனால் வருகின்ற தசாபுத்திகள், நடக்கின்ற தசாபுத்திகள் அவருக்கு கொஞ்சம் சாதகமாக இல்லை என்பதுதான் ஜாதக விதியின் கணிப்பு. இதில் வெறுப்புக்கோ சந்தோஷத்துக்கோ இடமில்லை நண்பர்களே. இருக்கிற விதியை சொல்லியிருக்கிறேன். ஆக முடிவாக சொன்னால் சுக்கிர திசை பிற்பகுதி அவருக்கு சிறப்பான பலன்களை அளிக்காது. சூரியன் என்ற அரசியல் அவருக்கு சிறப்பாக பரிணமிக்காது. தந்தையும் தாயின் ஸ்தானமும் அவர்களுக்கு உடன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இனி குடும்பஸ்தானம், ஏற்கனவே இருந்த ஒரு நல்ல குடும்பஸ்தானம் இனி சேர்வதற்கும் வாய்ப்பு இல்லை. பல தடவை சொல்லியிருக்கிறேன். சனி இந்த ராகு காலிலேயோ அல்லது சுக்கிரன் காலிலோ இருந்தால் அவங்க சினிமாவில் உச்சம். ஆனால் இந்த சனி எப்படி இருக்கிறார்னா ராகு காலில் இருக்கார். பாருங்க, முடக்கு புள்ளியில் ராகு விழுந்திருக்கு. அப்படி பார்த்தாலே முடக்கு புள்ளியில் எந்த கிரகங்கள் விழுந்தாலும் அது அதனுடைய கடமையை செய்வதற்கு தயங்கும். எனவே என் அன்புக்குரியவர்களே, இறைவன் இவருக்கு வெற்றியே அளிக்கட்டும். ஆனால் ஜாதக ரீதியில் இவ்வளவு சோதனைகள் இருக்குது. அந்த சோதனைகளை அவரை கடக்கட்டும் என்று வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.